Daily. Taste the Daily. Start your career at KSG Institutions and JK College of Nursing and Paramedical. 15 UG programs, 6 PG programs, 7 research programs, nursing, catering, BSc 4-year nursing course, Bachelor of Physiotherapy 4.5 years course, no donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. இந்த ஏடிஜிபி ரேங்க்ல ஒருத்தவர் அரெஸ்ட் பண்ணது அப்படிங்கிறது இந்திய நீதித்துறை வரலாற்றுல இதான் ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட். பட் நம்ம சுப்ரீம் கோர்ட்ல இன்னைக்கு சஸ்பென்ஷனை ரிவோக் பண்ணிட்டாங்க ஏடிஜிபி ஜெயராம். பெரிய வெரி கிரேட் ரிலீஃப். பட் அந்த பாஸ் என்ன சொல்றாங்க, இதுல ஜெகன்மூர்த்தி எம்எல்ஏவும் ஏடிஜிபி எல்லாம் யாரும் கிடையாது, நாங்கெல்லாம் பழகினோம், நாங்கெல்லாம் மேரேஜ் பண்ணோம், யாரையும் கடத்திடலாம் போல அப்படின்னு அவசியம். ஒரு விசித்திரமான வழக்கு தான் அந்த வழக்கு. பட் இட்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு லெசன். இட்ஸ் a lesson to legislator, executives and police officials. சார், ஆனா இது ஜெகன்மூர்த்தி அவர்களை அசைச்சு பாக்குறதுக்கான ஒரு விஷயமா தான் நடந்திருக்கு அப்படின்னு நிறைய கருத்துக்கள் நிலவுதுல, அதை எப்படி பாக்குறீங்க? இது அவரை அசைத்து பார்ப்பதற்குரிய பார்க்கலாம். ஏன்னா அவர் இப்ப ஏடிஎம்கே கேம்பெயின்ல இருக்காரு அப்படிங்கிறதுக்காக கூட நடந்திருக்கலாம். அதை நம்ம மறுப்பதற்கு கிடையாது. ஏன்னா இப்ப ஸ்ட்ராங் அண்ட் ஸ்ட்ராங்கா இருக்காரு ஏடிஎம்கேயோட. ஏன்னா அவருக்குன்னு ஒரு பர்சன்டேஜ் ஓட்ஸ் இருக்கு, அதை இல்லையும் மறுக்கவே முடியாது. ஒரு தேசிய கட்சிக்கு உள்ள ஓட்டு சதவீதம் 4 மாவட்டத்துல அதுல பாதி அவருக்கு இருக்கு. எம்எல்ஏ மேல ரைட், ஓகே, அது ஆப்போசிட் சைட்ல இருக்காரு, ஏடிஎம்கே கேங்ல இருக்காரு, குரூப்ல இருக்காரு, அது ஒரு பக்கம் விட்டுருங்க. ஏடிஜிபி ஜெயராம் உங்க டிபார்ட்மெண்ட், ஏடிஜிபி ரேங்க், அவர் மேல அலிகேஷன் சொல்றாங்க. அவர் கார் யூஸ் பண்ணிருக்காங்கன்னா அவருடைய நாலேஜ்ல கார் யூஸ் பண்ணாங்களா இல்லையா, பல விஷயங்கள் இருக்கு. அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணும் போதே கொஞ்சம் கேர்ஃபுல், மெட்டிகுலஸா ரெக்கார்ட் பண்ண, என்ன சொன்னாலும் ரெக்கார்ட் பண்ணிடுறது, அதை பேஸ் பண்ணி போறது அப்படிங்கறதா இன்னைக்கு இருந்துட்டு. சார் வணக்கம். சார் வணக்கம். தமிழ்நாடு முழுக்க கடந்த 2 நாட்களா பரபரப்பா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயம் நீங்க கண்டிப்பா பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏடிஜிபி அவர்களுடைய அரெஸ்ட பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க எல்லாருமே. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆனரபிள் பி வேல்முருகன் என்ன அப்படின்னா, சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம். அது ஏடிஜிபியா இருந்தாங்க, டிஜிபியா இருந்தாங்க, சீஃப் செக்ரட்டரியா இருந்தாங்க, ஈவன் ஆனரபிள் சிஎம்ஆவே இருந்தாங்க, யாரா இருந்தாலும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஆக்சுவலா இந்த விஷயத்துல ஏடிஜிபி எந்த விதமான ஆன்டிசிபேட்டரி பெயில் பெட்டிஷனையும் ஜெயராம் மூவ் பண்ணல. இப்பதான் நான் கோர்ட்ல இருந்து வரேன். சுப்ரீம் கோர்ட் ஹால் நம்பர் 11ல சப்ளிமெண்டரி லிஸ்ட் 24ல பிரதர் ஜெயராம் ஏடிஜிபி ஐபிஎஸ் அவர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு. அவர் மேல்முறையீட்டு கண்டிஷன் பண்ண என்ன அனுமதிக்கணும். ஆர்டர், ஒரிஜினல் ஆர்டர் எனக்கு கிடைக்கல, அதனால எக்ஸம்ஷன் அதுல எனக்கு கொடுக்கணும். எக்ஸம்ஷன் ஃப்ரம் ஃபைலிங் சர்டிஃபைடு காப்பி ஆஃப் தி இம்ப்யூண்ட் ஆர்டர். அதே மாதிரி டிரான்ஸ்லேஷன் தமிழ்ல இருந்தா அதை நான் கொடுக்கணும். அதனால எக்ஸம்ஷன் ஃப்ரம் அஃபீஷியல் ஃபைலிங், அஃபீஷியல் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு பெட்டிஷன், பர்மிஷன் டு ஃபைல் எஸ்எல்பின்னு நீ வந்த உடனேயே தமிழ்நாடு அரசு சார்பாக அப்பீரான ஸ்டேட் பிரதர் அண்ட் வக்கீல் கவுன்சில் நேற்று 7 மணிக்கு ஏடிஜிபி ஜெயராம் ஐபிஎஸ் வாஸ் ரிலீஸ்ட் அப்படின்னு சப்மிட் பண்ணாங்க. ஸோ அந்த பர்மிஷன் டு ஃபைல் எஸ்எல்பி, அதாவது ஆனரபிள் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆர்டர் சேலஞ்ச் பண்ற அந்த விஷயம் இப்ப பயணிக்கிறதாயிடுச்சு, இன்ஃபெக்சுவஸ் ஆயிடுச்சு. லார்ட்ஷிப் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஷாக்கிங்கா இருக்கு. நாங்க இந்தியாலே இப்ப ஹைகோர்ட்ல எல்லாம் பல ஹைகோர்ட்ல ஒர்க் பண்ணிருக்கோம், சுப்ரீம் கோர்ட்லயும் இத்தனை வருஷமா நாங்க ஜட்ஜா சர்வ் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல வேர்ல்டு நாங்க டிராவல் பண்ணிருக்கோம், வேர்ல்டு சுப்ரீம் கோர்ட்ஸும் போயிருக்கோம். உலகத்திலேயே இந்தியாவில் எந்த கோர்ட்லயும் இல்லாத ஒரு ஆர்டர் நாங்க பாக்குறோம். இந்த ஆர்டர், இந்த மாதிரி ஆர்டர் நாங்க பார்த்ததே இல்லை. ஷாக்கிங் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பட் பெயில்ங்கிற அந்த கான்செப்ட், அப்பீல்ங்கிற கான்செப்ட் இப்ப பயனற்றதாயிடுச்சு, ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனா சஸ்பென்ஷன் அப்படின்னு திங்க் பண்ணும்போது அதை பத்தி நாங்க யோசிக்க வேண்டியிருக்கு. அதனால அந்த சஸ்பென்ஷன் நாங்க ரிவோக் பண்ணிடுறோம் அப்படின்னு பெரிய ரிலீஃப் கொடுத்துருக்காரு. ஏன்னா as far as ஆல் இண்டியா சர்வீஸ் ரூல்ஸ், அதாவது ஐபிஎஸ் ஆஃபீஸ்க்கு
அது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அரெஸ்ட் அண்ட் கெப்ட் இன் கஸ்டடினாலே பிளேஸ் அண்டர் சஸ்பென்ஷன். அதுக்கப்புறம் அவருக்கு நிறைய ஃபேஸ் பண்ணி ஆனப்போ சார்ஜ் ஷீட்டு, சார்ஜ் மெமோ, எக்ஸ்பிளனேஷன், அப்புறம் என்கொயரி ஆஃபீஸர், என்கொயரி, அதுக்கப்புறம் அக்ரி ஓனா ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு இருக்கும். அப்புறம் அவரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்கிறதுனால கேட்டுக்கிட்டலாம் அதெல்லாம் பல பிரச்சனை வரும். ஒரு சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல், பல இஷ்யூஸ். சுப்ரீம் கோர்ட் பெரிய ரிலீஃப் கொடுத்திருக்கு. ஆனர் மிஸ்டர் ஏடிஜிபி பிரதர் ஜெயராம் ஐபிஎஸ் சஸ்பென்ஷன் ரிவோக் பண்ணிட்டாங்க. ஸோ அவரு இந்த நிமிஷத்துல இருந்து அவர் சர்வீஸ்ல போய் அவர் சீட்ல போய் உட்காந்துக்கலாம் ஏடிஜிபி. இது அவருடைய ப்ரொமோஷனையோ மற்ற அலவன்சஸையோ எதையுமே அஃபெக்ட் பண்ணாது. ஸோ பெரிய ரிலீஃப் நீதியரசர்கள் ஜஸ்டிசஸ் உஜ்ஜால் புயான் லார்ட்ஷிப், ஜஸ்டிஸ் மன்மோகன் சிங் லார்ட்ஷிப் பெஞ்ச் அகேஷன்ல கொடுத்ததுக்கு பெரிய அதிசயம், ஆச்சரியம். அது அவர் ஏடிஜிபி ஜெயராம் பண்ணிய புண்ணியங்கள் நினைக்கிறேன். இதெல்லாம் நடக்கவே நடக்காத விஷயங்கள். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மெட்ராஸ் ஹைகோர்ட் எடுத்த வியூ என்னன்னா, எம்எல்ஏ அப்படின்னா இப்படிதான் இருக்கும். அவரே கூப்பிட்டு கேட்டிருக்காரு. இப்ப ஒடுக்கப்பட்ட அண்ட் அப்ரஸ் அண்ட் டிப்ரஸ் கிளாஸ் பீப்புளுக்கு இன்னைக்கு தலைவராக வலம் வரக்கூடியவர் தான் பிரதர் மிஸ்டர் ஜெகன்மூர்த்தி. மிஸ்டர் மூர்த்தினா கிரேட் மேன், வெரி கிரேட் மேன். புரட்சி பாரதத்தை அவர் நடத்திட்டு இருக்காரு. ஒரு எம்எல்ஏவும் இருந்துட்டு இருக்காரு கேவி குப்பத்துல. ஆம்ஸ்ட்ராங் எல்லாம் படுகொலை செய்யப்பட்டு விட்டார்கள். இப்போ திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ட்ராக் வேற மாதிரி போயிட்டு. இப்போ புரட்சி பாரதம் அப்படிங்கிறது நார்மலா மெட்ராஸ்ல, எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, திருவண்ணாமலை, நெய்பரிங் டிஸ்ட்ரிக்ட்ல எடுத்தீங்கன்னா சப்போர்ட்டிவா இருக்காங்க, தலை நிமிர்ந்து நடக்கிறாங்க. எந்த இஷ்யூஸ் இருந்தாலும் அதெல்லாம் சால்வ் பண்றாங்கன்னா அதுக்கு காரணம் கிரேட் மூர்த்தி அண்ட் ஜெகன்மூர்த்தி. ஸோ இன்னைக்கு ஒரு பாடுபட்டு தான் இருக்காரு. சில விஷயங்கள் அது அவாய்ட் பண்ண முடியாத அவருக்கு இருந்திருக்கலாம். பட் சட்டப்படி அவர் அதுல இன்வால்வ் ஆனாரா இல்லையாங்கிறத அவர் ஏன் ஆன்சிபேட்டரி பில் போறார். ஸோ அவருக்கு ஒரு அப்ரிஹென்ஷன் இருக்கு. ஏன்னா அவர் வேற கேம்ப்ல இருக்காரு. இந்த கேம்ப் வரும்போது அவர் என்கொயரிக்கு 41A நோட்டீஸ் கொடுத்து திடீர்னு அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகும்? அவருடைய ஃபேம் எல்லாம் இருக்கு இல்லையா? பெரிய ஒரு அதர் விஷயம் என்ன அப்படின்னா, அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா சட்டங்கிறது இம்பார்ட்டன்ட், லா அண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது. பட் லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் ஒரு 2-3 மாவட்டத்துல கொஞ்சம் ஒர்ஸ் ஆகும். ஏன்னா அவருடைய ஃபாலோயர்ஸ் இன்னும் இருந்துட்டு இருக்காங்க, சின்சியரா ஹானஸ்டா கட்சிக்கு விசுவாசமா இருந்துட்டு இருக்காங்க. முந்தமல்லி பார், திருவள்ளூர் பார்னு எடுத்தீங்கன்னா 90% புரட்சி பாரதம் சிஸ்டர் பிரிகேட்ஸ். ஸோ அவங்க விசுவாசமா இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அவர் இதெல்லாம் அவாய்ட் பண்ணணுங்கிறதுக்காக ஏபிக்கு போறாரு. ஏபிக்கு போனா அவருக்கு கண்டிஷன் போடுவாங்க, கையெழுத்து போடணும், இல்ல அப்பியர் ஆகணும், இல்ல கண்டிஷன் இல்லாம ஏபி வாங்கணும். அதெல்லாம் பல விஷயம். ஏன் தெரிஞ்சு போறாரு அப்படின்னா, ஒண்ணு அவருக்கு ஒரு அப்ரஹென்ஷன், யாரு எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தி அரெஸ்ட் பண்ணா என்ன பண்றது. ரெண்டாவது, அரெஸ்ட் பண்ணா நீங்க தொண்டர்கள், புரட்சி பாரத் தொண்டர்களை நீங்க கட்டுப்படுத்த முடியாது. அப்போ ஒரு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் என்னால் அவரால் உருவாக்க கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் ஜெகன்மூர்த்தி பிரதர் எம்எல்ஏ ஏபிக்கு போறாரு. அங்கதான் இந்த விஷயங்கள் நடக்குது. அவரு கேட்கிற எத்தனை ஓட்டு வாங்கினீங்கன்னு கேட்கிறாரு, நீங்க கங்காரு கூட்டு நடத்துறீங்க எங்க போறீங்கன்னு கேட்கிறாரு. அதெல்லாம் நடந்த விஷயங்கள். இதுல என்னன்னா, இந்த 2 பேர் சோசியல் மீடியால மீட் பண்றாங்க. இந்த கேஸ் சாராம்சம் என்ன, ஃபேக்ட்ஸ் ஆஃப் தி கேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, டீனேஜ் 2 பேர் ஆணும் பெண்ணும் சோசியல் மீடியால மீட் பண்றாங்க. அந்த பையன் திருவள்ளூர் பில்லாமல, அந்த பொண்ணு தேனி, 2 பேரும் வெவ்வேறு ஜாதிகள். அதுல இந்த பையன் அப்ரஸ் செக்டா இருப்பார் போல. அது 2 பேரும் திருமணம் பண்ணிடுறாங்க. காதல்ங்கிறதுக்கு என்ன கிரைம் கிடையாது, அது அஃபென்ஸ் கிடையாது. பட் அது அந்த கேர்ளை பொறுத்து இருக்கு, பாயை பொறுத்து இருக்கு. நம்ம எல்லாம் கமெண்ட்ஸ் பண்ண முடியாது.
அவங்க மேரேஜ் பண்றாங்க. அந்த மேரேஜ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அட்வொகேட் சரத்னு ஒருத்தரும், அப்புறம் அந்த பொண்ணோட ஃபாதர் வனராஜா, அப்புறம் கணேசன் அவங்க ரிலேட்டிவ் நினைக்கிறேன், இல்ல ஃப்ரெண்டோ, டிஸ்மிஸ் ஆன ஒரு போலீஸ்காரங்க, ஒரு கான்ஸ்டபிள் மகேஸ்வரி, இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, அந்த பையன் வீட்டுக்கு போறாங்க. இவங்க 2 பேரும் இல்ல. சோ பிரதரை வந்து கிட்னாப் பண்ணிட்டு போறாங்க. உடனே அந்த பையன் இருக்கான் பாருங்க, இந்த பிரைட் ப்ரூம், அவனோட பேரண்ட்ஸ் வந்து திருவாலங்காடு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி சோர்ஸ் அப்படின்னு உடனே இமீடியட்டா போலீஸ் வந்து திருவாலங்காடு போலீஸ் இமீடியட்டா ஆக்ஷன் எடுத்து கணேசன், மகேஸ்வரி, வனராஜா, அட்வொகேட் சரத்தை அரெஸ்ட் பண்றாங்க. இதான் வந்து இதோடைய சினாரியோ. அந்த பையனை மீனம்பாக்கத்திலே விட்டு போயிடுறாங்க அப்படிங்கிறது செட் டு பி. அரெஸ்ட் பண்ணி இவங்கள்ட்ட இந்த எஃப்ஐஆர் போட்டதுக்கு அப்புறம் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் வாங்குவாங்க கஸ்டடி. நீ யாரு, என்ன பண்ற, எந்த இடத்துல இருக்க, கன்ஃபெஷன் தான். யார் யார் உனக்கு அப்பா அம்மா, எத்தனை தம்பி எத்தனை தங்க, உன்னுடைய இதெல்லாம் எழுதிட்டு என்ன நடந்தது அப்படின்னு வாங்குறது ஒப்புதல் வாக்கும். அந்த ஒப்புதல் வாக்கு மூலத்தில் தான் வந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஜெகன்மூர்த்தி அண்ட் எம்எல்ஏ அண்ட் ஏடிஜிபி ஜெயராமுடைய நேம் எல்லாம் வருது. ஏடிஜிபி ஜெயராம் கார் வந்து யூஸ் பண்ணப்பட்டிருக்கிற விஷயங்கள். இந்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணது திருவாலங்காடு போலீஸ் தான். அப்போ ஒரு அலிகேஷனை வந்து எம்எல்ஏ அண்ட் ஒரு ஏடிஜிபி, டிஜிபி ரேங்க் அடுத்தது வரக்கூடிய இல்ல ஒருத்தர் மேல வைக்கிறாங்கன்னா அதை வெரிஃபை பண்ணிட்டு தான் ரெக்கார்ட் பண்ணணும். சொல்றதெல்லாம் ரெக்கார்ட் பண்றது அப்படிங்கிறது சட்டத்துல எப்படி கிடையாது. என்ன வேணாலும் அவன் சொல்லிட்டு போவான், யாரை வேணாலும் லிங்க் பண்ணிட்டு போவான், சொல்றவன் யாரை வேணாலும் சொல்லிட்டு போவான். அதுல வந்து செம்பிளன்ஸ் ஆஃப் கிரெடிபிலிட்டி இருக்காங்கிறத அந்த ரெக்கார்ட் பண்ற இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் வந்து தெரியணும். எம்எல்ஏ மேல கொடுக்குறான், ரைட், ஓகே, அது ஆப்போசிட் சைட்ல இருக்காரு, ஏடிபி கேங்ல இருக்காரு, குரூப்ல இருக்காரு, அது ஒரு பக்கம் விட்டுருங்க. ஏடிஜிபி ஜெயராம் உங்க டிபார்ட்மெண்ட், ஏடிஜிபி ரேங்க், அவர் மேல அலிகேஷன் சொல்றாங்க, அவர் கார் யூஸ் பண்ணிருக்காங்கன்னா அவருடைய நாலேஜ்ல கார் யூஸ் பண்ணாங்களா இல்லையா, பல விஷயங்கள் இதெல்லாம் இருக்கு. அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணும் போதே கொஞ்சம் கேர்ஃபுல், மெட்டிகுலஸா ரெக்கார்ட் பண்ணணும். என்ன சொன்னாலும் ரெக்கார்ட் பண்ணிடுறது, அதை பேஸ் பண்ணி போறது அப்படிங்கறதா இன்னைக்கு இருந்துட்டு. நார்மலா நீங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்ல பார்த்திருப்பீங்க, வாரண்ட எக்ஸிக்யூட் பண்ணும் போது சில சகோதர வழக்கறிஞர்கள் எல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போவோம். ஒரு விஷயத்துல நானும் மோகன்தாஸ் எல்லாம் வந்து அன்னைக்கு நான் இருந்த போது இன்டர்வியர் பண்ணோம். அது பெரிய விஷயமா போச்சு. ஆனா கான்ஸ்டபிள், கிரேட் 1, கிரேட் 2, ஹெட் கான்ஸ்டபிள், சப் இன்ஸ்பெக்டர், எஸ்எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி, ஏசி எல்லாம் ஒண்ணுதான். அப்ப ஏடிஎஸ்பி, எஸ்பி, டிசி, அப்புறம் ஐஜி, டிஐஜி, ஐஜி, ஏடிஜிபி, டிஜிபி, ஜேசி எல்லாம் வருவாங்க. இந்த ஏடிஜிபி ரேங்க்ல ஒருத்தவர் வந்து அரெஸ்ட் பண்ணது அப்படிங்கிறது இந்திய நீதித்துறை வரலாற்றுல இதான் வந்து ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட். பட் அவர் மெசேஜ் கொடுத்திருக்காரு, அந்த ப்ரொஃபஷனல் மிஸ்கான்டக்ட் வச்சுக்காதீங்க. அது எக்ஸிக்யூட்டிவா இருந்தாலும் சரி, லெஜிஸ்லேட்டரா இருந்தாலும் சரி, போலீஸ் இருந்தாலும் சரி அப்படின்னு. பட் நம்ம சுப்ரீம் கோர்ட்ல இன்னைக்கு சஸ்பென்ஷனை ரிவோக் பண்ணிட்டாங்க ஏடிஜிபி ஜெயராம். பெரிய பெரிய கிரேட் ரிலீஃப், அவர் பெரிய கிரேட் ரிலீஃப். ஆனா அவர் அது சம்பந்தமா அந்த வழக்கு எப்படி திசையில போகுதுங்கிறது போக போகுதான் தெரியும். பட் அந்த பாஸ் என்ன சொல்றாங்க, இதுல ஜெகன்மூர்த்தி எம்எல்ஏவும் ஏடிஜிபி எல்லாம் யாரும் கிடையாது, நாங்கெல்லாம் பழகினோம், நாங்கெல்லாம் மேரேஜ் பண்ணோம், யாரையும் கடத்திட்டுலாம் போல அப்படின்னு அவங்க ஸ்டேட்மெண்ட். ஒரு விசித்திரமான வழக்கு தான் அந்த வழக்கு. பட் இட்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு லெசன். இட்ஸ் a lesson to legislator, executives and police officials. சார், ஆனா உச்ச நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு வந்து இப்ப ரத்து பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்கல்ல, அதை எப்படி பாக்குறீங்க சார்? உள்ள என்ன நடந்தது? ரத்தம்லாம் பரலைங்க, நல்லா கேட்டுக்கு. ஹைகோர்ட் ஆர்டர்ல சேலஞ்ச் பண்ணிட்டு வர்றாரு, என்ன அப்பதான் பெயில் வாங்க முடியும். அப்ப வந்து இது வந்து வகேஷன் கோர்ட், வகேஷன் பார்ஷியலி ஒர்க்கிங் டேஸ் அப்படின்னு நாங்க வச்சிருக்கோம் சுப்ரீம் கோர்ட்ல. இப்ப முதல்ல வந்து 5 ஹானரபிள் பெஞ்சஸ், இப்ப 2 ஹானரபிள் பெஞ்சஸ் இருந்திருக்காங்க. ஏன்னா பிகாஸ் ஹானரபிள் இஸ் லார்ட்ஷிப் மிஸ்டர் ஜஸ்டிஸ்
beloved Justice M. Sundaresh father, the great senior advocate V.K. முத்துசாமி அவர்கள் வந்து தவறிட்டார். அதனால இப்ப இந்த 2 நாள்ல வந்து ஹானரபிள் 2 பெஞ்சஸ் தான் இப்ப ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. அதுல கொண்டு வரதே கஷ்டம். நல்லா கேட்டுங்க. அவங்க என்ன பண்றாங்க, ஒரு மென்ஷன் பண்ணி மெமோ கொண்டு வராங்க. இது வந்து விசித்திரமான வழக்கா இருக்கிறதுனால ரெமெடி கொடுக்கணும். இது வந்து ஒரு ஐ மீன் எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷன்ல இருக்கும், ஒரு எக்ஸ்ட்ராடினரி கேஸா இருக்கிறதுனால மென்ஷன் பண்ணி நாங்க எஸ்எல்பி ஃபைல் பண்றோம். ஹைகோர்ட் ஒரிஜினல் ஆர்டர் கிடையாது, எந்த காப்பீஸும் கிடையாது. அதனால எக்ஸம்ஷன், நல்லா கேட்டுங்க, எக்ஸம்ஷன் ஃப்ரம் ஃபைலிங் சர்டிஃபைடு காப்பி ஆஃப் தி இம்ப்யூன் ஜட்ஜ்மெண்ட், எக்ஸம்ஷன் ஃப்ரம் ஃபைலிங் அஃபீஷியல் டிரான்ஸ்லேஷன், பர்மிஷன் டு ஃபைல் எஸ்எல்பி. மேல்முறையீட்டு மனுவை ஃபைல் பண்ண எங்களை பர்மிஷன் கொடுங்க, ஃபைல் பண்ணல, நல்லா கேட்டுங்க, அப்படின்னு தான் நீங்க வந்தது. பட் எடுத்த உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா 7 மணிக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டாங்க. ஸோ ரத்தம்லாம் ஒன்றும் அந்த வழக்கு எடுக்கப்படவே இல்லை. ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்புறம் ரத்து எப்படி பண்ண முடியும்? அந்த வழக்கே வந்து பயனற்றதா போச்சு. ஆனா ஹைகோர்ட் ஆர்டர்ல வந்து சஸ்பென்ஷன் பண்ணிருக்காங்களே, அதை நாங்க யோசிக்க வேண்டியிருக்கு. அதனால நாங்க சஸ்பென்ஷனை ரிவோக் பண்றோம். சஸ்பென்ஷன் வந்து திரும்ப பெறட்டும். அந்த ஆர்டர் ரத்து பண்றோம். ஆர்டர் ரத்து பண்றது கிடையாது, அவரை வந்து இடைநீக்கம் பண்ணிருக்காங்க இல்லையா, அந்த இடைநீக்கத்தை திரும்ப பெறுகிறோம். சஸ்பென்ஷன் has been revoked. ஆர்டர் வேர்டை பார்த்துங்க. மேல்முறையீட்டு மனு தாக்கல் பண்ண அனுமதி கேட்டாங்க. சோ ஹைகோர்ட் ஆர்டர் இங்க ரத்தம்லாம் ஆகல, அவர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அது பயனற்றதா போச்சு. ஹைகோர்ட் ஆர்டர் என்ன? அரெஸ்ட் பண்ணாங்க, ரிலீஸ் பண்ணிட்டாங்க, மேட்டர் ஓவர். சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, அரெஸ்ட் பண்ண சஸ்பெண்ட் பண்ணி தான் ஆனும். ஆல் இண்டியா ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் சர்வீஸ் ரூல்ஸ் இல்ல. அதனால இந்த சஸ்பென்ஷனை வந்து இடைநீக்கத்தை வந்து நாங்க ரிவோக் பண்றோம். நீங்க ரத்துன்னு நினைச்சீங்களா, நீங்க உங்க லாங்குவேஜ்ல இடைநீக்கத்தை ரத்து பண்றோம் அப்படின்னு கூட நீங்க வச்சுக்கலாம். சார், ஆனா இது ஜெகன்மூர்த்தி அவர்களை அசைச்சு பாக்குறதுக்கான ஒரு விஷயமா தான் நடந்திருக்கு அப்படின்னு நிறைய கருத்துக்கள் நிலவுதுல, அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது ஒரு ஒப்புதல் வாங்குறாங்க. இந்த ஒப்புதல் வாக்குமூலத்துல அவன் பொண்ணுடைய சம்பந்தப்பட்ட அந்த 5 பேர் அவங்க ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாங்க. பையன் சம்பந்தப்பட்டவங்க யாரும் இதுல ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கல. கம்ப்ளைண்ட் மட்டும்தான், என் தம்பி அந்த 17 வயசு பையனை கடத்திட்டு போயிட்டாங்கிறதான் அவன் கம்ப்ளைண்ட், பையன் சார் தரப்புல. அந்த கம்ப்ளைண்ட்ல தான் இந்த 5 பேர் அரெஸ்ட் பண்றாங்க. அந்த 5 பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஏடிஜிபி ஜெயராம் அவர் காரு, எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தியை கூட் பண்றாங்க. ஆனா சம்பந்தப்பட்ட அந்த தம்பதிகளே வந்து திருமணமான புதிய தம்பதிகள் சம்பவமே நடக்கல அப்படின்றாங்க. அதனால இதுல பிரதர் ஜெகன்மூர்த்தி எம்எல்ஏ சம்பந்தப்பட்டிருக்காரா இல்லையா அப்படிங்கிறது சந்தேகத்துக்குரிய விஷயமா இருக்கு. அவர் வந்து நல்லா கேட்டுங்க, முன்ஜாமீன்கிற மனு தாக்கல் பண்ணலன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அவர் ஏன் முன்ஜாமீன் தாக்கல் பண்றாருன்னா, திருப்பி போலீஸ் வராங்க, 2000 பேருக்கு மேல கூடுறாங்க, அவர் தான் வருவாங்க. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு பலமான ஒரு பார்ட்டி வச்சிருக்காரு, புரட்சி பாரதம். சோ அவரை வந்து என்கொயரி கூட கூட்டு போக முடியல. 41 நோட்டீஸ் கொடுக்குறாங்க. என்கொயரிக்கு போனா அரெஸ்ட் பண்ணா, நல்லா கேட்டுங்க, நான் மறுபடியும் திருப்பி சொல்றேன், தன்னுடைய தொண்டர்கள் வந்து சும்மா இருக்க மாட்டாங்க. அப்ப சட்டம் ஒழுங்கு வந்து 2-3 மாவட்டத்துல வந்து நிச்சயமா வந்து பாதிக்கப்படுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துலதான் அவர் முன்ஜாமீன் போறார். ஏன்னா அந்த ஆன்சிபேட்டரி பெயில் பெட்டிஷன் ஃபைல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. சோ இத அவரை அசைத்து பார்ப்பதற்குரிய பார்க்கலாம். ஏன்னா அவர் வந்து இப்ப ஏடிஎம்கே கேம்பெயின்ல இருக்காரு அப்படிங்கிறதுக்காக கூட நடந்திருக்கலாம். அதை வந்து நம்ம மறுப்பதற்கு கிடையாது. ஏன்னா இப்ப வந்து ஸ்ட்ராங் அண்ட் ஸ்ட்ராங்கா இருக்காரு ஏடிஎம்கேயோட. ஏன்னா அவருக்குன்னு ஒரு பர்சன்டேஜ் ஓட்ஸ் இருக்கு, அதை இல்லைன்னு மறுக்கவே முடியாது. அதாவது சொல்ல போனா ஒரு பேர் சொல்ல, ஒரு தேசிய கட்சிக்கு உள்ள ஓட்டு சதவீதம் 4 மாவட்டத்துல அதுல பாதி அவருக்கு இருக்கு, அதை நீங்க மறுக்க முடியாது. அவரும் ஒரு அசைக்க முடியாத ஒரு அரசியல் சக்தி. சின்ன பார்ட்டியா இருந்தாலும், அவர் புதிய புரட்சி பாரதம் வச்சிருந்தா கூட நீங்க சின்ன பார்ட்டின்னே சொல்லிட்டு போங்க, பெரிய பார்ட்டி இல்லைன்னா கூட. அப்படின்னு அந்த புரட்சி பாரதம் அப்படிங்கிற ஒரு கட்சி
வாக்கு சதவீதம் இருக்கு, வாக்காளர்கள் இருக்காங்க, தொண்டர்கள் இருக்காங்க. அதனால அவரை ஷேக் பண்ணி பார்க்கலாமேங்கிறதுக்காக கூட அந்த 5 பேர் கன்ஃபெஷன்ல அவருக்கு நோட்டீஸ் கொடுத்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் சுப்ரீம் கோர்ட்ல இந்த கேஸ்ல பார்க்க போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விசித்திரமான ஆர்டர் நாங்க பார்த்ததே இல்லைன்ட்டாங்க நம்ம ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் லார்ட்ஷிப்ஸ். இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கு, ஷாக்கிங்காவும். திருப்பி திருப்பி சொல்றேன், இது ஒரு சோ இட்ஸ் எ லெசன், அவ்வளவுதான். இட்ஸ் எ லெசன், இட்ஸ் எ லெசன், இட்ஸ் எ லெசன். சார் கிட்டத்தட்ட இங்க ஒரு 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 கருத்து இருக்கு சார், பொது கருத்து இருக்கு. என்னன்னா பிஜேபி வந்து யாரையாவது அடிக்கணும், இல்ல யாரையாவது அழிக்கணும், இல்ல பயமுறுத்தணும்னா இந்த மாதிரி இடி ரெய்டுலாம் அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல திமுகவும் யாரையாவது அச்சுறுத்தலுக்கு இந்த மாதிரியான வழக்குகளை கையில எடுக்குதோ அப்படின்ற ஒரு கருத்து நிலவும். அப்படி நம்ம திமுக மேல உடனே எந்த விதமான எவிடன்ஸ் எல்லாம் பழிய போட முடியாது இல்ல. அந்த 5 பேர் கொடுத்த வாக்குமூலத்தில் தானே இந்த விஷயங்கள் நடக்குது. அப்ப 5 பேர் வாக்குமூலத்தை திமுக தான் கொடுக்க சொன்னாங்க நம்ம சொல்ல முடியுமா? ஒரு அபாண்டமான படியை நம்ம திமுக மேலேயே சுமத்த முடியாது. என்ன நீங்க சொல்லலாம், காக்காவுக்கார பணம்பழம் இருந்த கதையோட எடுத்துக்கலாம். We cannot shift without any evidence as against DL. சரி, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தெளிவான விளக்கத்துக்கு ரொம்ப நன்றி. Thank you so much. Jai Hind. Start your career at KSG Institutions and JK College of Nursing and Paramedical. 15 UG programs, 6 PG programs, 7 research programs, nursing, catering, BSc 4-year nursing course, Bachelor of Physiotherapy 4.5 years course, no donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. Taste Daily. Taste the Daily.